ஒரு ஊரில் ஒரு பெரியவர் காணாமல் போகிறாரு. ஒரு இளம்பெண் கொல்லப்படுகிறாள். அவளை காதலித்தவன் தற்கொலை செய்து கொள்கிறான். இந்த மர்மங்களின் பின்னணியை கண்டறிய முயற்சி செய்கிறார் அந்த ஊர் இன்ஸ்பெக்டர். அதன் பிறகு நடக்கும் திருக்கிடும் திருப்பங்கள் நிறைந்த கதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். தமிழ் சொர்க்கம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். குடிச்சிட்டு தகராறு பண்ண ஒரு குடிகாரனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடி பொழந்துக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் பண்ணிட்டேன் சார், விட்டுருங்க சார்னு கத்தி கதறான் அவன். அப்போது ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஈட்டையா கிட்ட என் புருஷனை காணோம் சார் அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. எத்தனை நாளாக காணோம் அப்படின்னு கேட்குறாரு ஏட்டையா. காலையில் 10 மணிக்கு விட்டு போனார், இன்னும் வீட்டுக்கு வரல சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா மணி 9:30 தான் ஆகுது. 10 மணி தான் ஒயின் ஷாப்பே மூடுவாங்க. ஒரு 11 மணிக்கெலாம் வந்துடுவார். இல்லைன்னா ரூம் போட்டு ஜாலியாக இருந்துட்டு காலையில் வந்துடுவாருன்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. சார் என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லை. 27 வருஷம் அவரோட குடும்பம் நடத்தியிருக்கேன். எனக்கு அவரை பற்றி தெரியாதா அப்படின்னு கத்துறாங்க. ஏம்மா சத்தம் போடாதீங்க, உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்கார் அப்படிங்கிறாரு ஏட்டு. சார் என் புருஷனை காணோம், எனக்கு ஒரு ஆள் மேலே சந்தேகமாக இருக்குது. இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா எடுத்துக்கிறேன், அந்த ரைட்டர்கிட்ட சொல்லுங்கள், அவர் எழுதிக்குவார்னு சொல்கிறாரு ஏட்டு. ரைட்டர் கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறாரு. அந்த அம்மா பேர் சகுந்தலான்னும் அவங்க புருஷன் பேர் சேகரனும் இவங்க சந்தேகப்படுற நபர் பேர் தியாகு, மதுரை கரிமேடு சேர்ந்தவன் சொல்கிறாங்க. யார் பத்திரம் வாங்கிட்டு வட்டிக்கு பணம் கொடுப்பானே அந்த தியாகுவா அப்படின்னு கேட்குறாரு ஏட்டு. ஆமாங்கிறாங்க அந்த அம்மா. அவங்ககிட்ட பத்திரத்தை கொடுக்குறதும் முதல்ல வாயில் வைக்கிறதும் ஒன்று தான், ரெண்டுமே திரும்பி வராதுன்னு ஏட்டு சொல்கிறாரு. ஏன் வராது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இன்ஸ்பெக்டர் வெளியில் வராரு. இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஏன் வராதுன்னு ஹீரோ கேட்கவும் ஏட்டையா தியாகுவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடுறதுல அவனுக்கு ஒரு அலாதி ஆனந்தம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனதால் புறம்போக்கு நிலத்தை எப்படி கையகப்படுத்துறது, ஆளே இல்லாத அனாதை சொத்தை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு எல்லா முள்ள மாதிரித்தனமும் அவனுக்கு கைவந்த கலை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கிறதுனால அவனை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இப்போது ஹீரோ அந்த அம்மா கிட்ட என்னாச்சுன்னு கேட்குறாரு. சார் என் பொண்ணு கல்யாணத்துக்காக சீனுங்கிறவர்கிட்ட 7 லட்சம் கடன் வாங்கியிருந்தோம். கல்யாணத்துக்கு வர்ற மொய் பணத்தை வச்சு காசை திருப்பி கொடுத்துடலான்னு நினச்சிருந்தோம். கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. கல்யாணத்துக்கு யாருமே வரல. அதனால் கடனை கட்ட முடியாமல் போச்சு. சீனு வந்து கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே பணத்தை கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அதை நம்பி தானே பணத்தை கொடுத்தேன். 8 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் பணம் வரல. 2 மாதமாக வட்டியும் கட்டலை. இன்னும் 2 நாளில் வட்டி அசலும் சேர்த்து தரணும், இல்லைன்னா நான் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு போகிறான். 2 நாள் கழித்து கரிமேடு தியாகுவை கூட்டிகிட்டு வரான் சீனு. நான் பணம் வாங்கினது வாங்கிட்ட, எதுக்கு கண்டவனையெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்க அப்படின்னு சேகர் கேட்க தியாகுவோட ஆட்கள் டென்ஷன் ஆகுறானுங்க. இதோ பார், உன் பொண்ணு நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் 7 லட்சம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்ச. திண்டுக்கல்லில் இருக்கிற உன் பொண்ணு வீட்டு முன்னாடி தான் என்னோடய ஆள் நிற்கிறான். உன் பொண்ணு வீட்டுக்குள்ளே அவன் நுழைஞ்சான்னா அவள் சந்தோஷமாக வாழ முடியுமான்னு கேட்டுக்கிட்டே வீடியோ கால் போடுறாரு. அவன் சொன்ன மாதிரியே தியாகுவோட ஆள் திண்டுக்கல்லில் அவரோட பொண்ணு வீட்டு முன்னாடி நிற்கிறான். உனக்கு 2 நிமிஷம் டைம் தர்றேன், அதுக்குள்ளே உன் பேரில் இருக்கிற இடத்தோட பத்திரத்தை 2 பேரும் கையெழுத்து போட்டு தர்றீங்க, இல்லைன்னா என் ஆள் வீட்டுக்குள்ளே போயிடுவான் அப்படின்னு மிரட்ட வேறு வழி இல்லாமல் 2 பேரும் கையெழுத்து போட்டு பத்திரத்தையும் கொடுத்துட்றாங்க. 6 மாதம் டைம், அதுக்குள்ளே வட்டியும் அசலும் சேர்த்து 8 லட்சம் கொடுத்துட்டு உன் பத்திரத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் கொடுத்த 6 மாதம் கெடு முடியறதுக்கு 2 நாள் இருக்கும்போது சீட்டு போட்டு வச்சுருந்த 5 லட்ச ரூபா பணத்தையும் பேங்கில் இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் காசு கேட்டிருந்தார், அதையும் வாங்குறதுக்காக காலையில் 10 மணிக்கு போனவர் தான், இன்னும் வீட்டுக்கு வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அழாதீங்கம்மா, கண்டுபிடிச்சிடலாம். வீட்டை விட்டு கிளம்புனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாரா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. நான் தான் ஃபோன் பண்ணேன். மதியம் ஃபோன் பண்ணி படம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். பணம் ரெடி பண்ணிட்டேன், 4 மணிக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணவே இல்லை. 4 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. 9 மணிக்கு அவர்கிட்டருந்து ஃபோன் வந்துச்சு. நான் ஹலோ ஹலோன்னு சொன்னதும் அவர் பேசவே இல்லை, கட் ஆயிடுச்சு. நான் திரும்ப ட்ரை பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. நீங்கள் போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்புகிறாரு ஹீரோ. தியாகுவை விசாரிக்க கிளம்புறாரு. அங்கே போனால் தியாகு அவனுக்கு பிடிக்காத ஒருத்தனை போட்டு அடி பொழந்துக்கிட்டு இருக்கான். நீ உயிரோடு இருந்தால் தானே என்ன பழிவாங்க வருவ, உன் கதை இன்னியோட க்ளோஸ், டேய் இவனை துண்டு துண்டாக வெட்டி ஆற்றுல வீசிடுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் தியாகு. அப்போது ஹீரோ போலீஸ் டீமோட போய் அடியாட்களெல்லாம் அடித்து போட்டு அந்த ஆளை காப்பாற்றுறாரு. சேகரை பற்றி தியாகு கிட்ட விசாரிக்க அப்போது எம்எல்ஏ கிட்டேருந்து ஹீரோவுக்கு ஃபோன் வருது. அலங்காநல்லூர் இன்ஸ்பெக்டருக்கு மதுரையில் என்ன வேலை,
நானும் தியாகவும் ஒன்றுக்குள்ள ஒன்று. ஒழுங்காக அங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறார் எம்எல்ஏ. உங்கள் ஆளுன்னு தெரியாதுங்க ஐயா, அவரை விட்டுடுறேன். ஆனால் அவரோட அடியாட்கள் 4 பேரை மட்டும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. எம்எல்ஏ கிட்ட பணிவாக பேசியிருந்தாலும் தியாகுவையும் சேர்த்து தான் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துருக்காரு ஹீரோ. ஸ்டேஷனில் தியாகு கிட்ட சேகருக்கு என்னாச்சு, அவர் உன்னை பார்க்க வந்ததாக தான் எல்லோரும் சொல்கிறாங்க, உண்மையை சொல்லு அப்படிங்கிறாரு. அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு திமிராவே பதில் சொல்கிறான் தியாகு. அவனோட ஆட்களை லாக்கப்பில் வச்சு உரி உரின்னு உரிக்கிறாரு ஹீரோ. அடி தாங்காமல் பாண்டிங்கிறவன் ஒரு விஷயத்த சொல்கிறான். எம்எல்ஏ பக்கத்தில் இருக்கும்போது தியாகுவுக்கு சேகர் ஃபோன் பண்ணுறாரு. அதான் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கணும்னு சேகர் கேட்குறாரு. நான் ஒரு 4:30 ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான் தியாகு. எம்எல்ஏ என்னாச்சுன்னு கேட்க, அந்த இடத்துக்காரர் தான் தலைவரை காசு ரெடி பண்ணிட்டானா, அதான் எங்கே கொண்டு வந்து தரணும்னு கேட்குறான். இதை கேட்ட எம்எல்ஏ கடுப்பாகிறாரு. அந்த இடம் எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்னு கோவப்படுறாரு. விடுங்க தலைவரை, நான் பார்த்துக்க. வட்டி அதிகமாகிடுச்சு, நாள் தள்ளி போயிடுச்சின்னு குடைச்சல் கொடுப்போம். அதுக்கும் சரிப்பட்டு வரலன்னா சரி பண்ண வேண்டிய விதத்தில் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறான் தியாகு. இதுதான் சார் நடந்துச்சு அப்படிங்கிறான் பாண்டி. ஹீரோவும் ஏட்டையாவும் சீட்டு நடத்துகிற ஐயப்பனை விசாரிக்க போகிறாங்க. அவர்கிட்ட விஷயத்த சொல்ல, நேற்று மதியம் 1 மணி போல் வந்து சீட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாரு. இப்போது எஸ்ஐ ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார், சேகர் நேற்று 3 லட்சம் ரூபாய் பேங்க்லேருந்து எடுத்திருக்காரு. டைம் ஒரு 11:30 இருக்கும். ஒயிட் கலர் ஆக்டிவா பைக்கில் வந்துட்டு அதே பைக்கில் கிளம்பி போயிருக்காரு. சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. சரி, அப்படியே ஏலச்சீட்டு நடத்துகிற ஐயப்பனோட பேக்ரவுண்ட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பற்றி விசாரிங்கன்னு சொல்லிவிட்டு சேகர் நடத்திக்கிட்டு இருந்த ஸ்டூடியோ இருக்கிற இடத்துக்கு வர்றாரு ஹீரோ. ஸ்டூடியோ முன்னாடி தான் அந்த ஒயிட் கலர் பைக் நிற்குது. அதை தொட்டு பார்க்குறாரு, தூசியாக இருக்குது. அதை வச்சு அது நேற்றுலேருந்து இங்கே தான் நிற்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்டுக்கிட்டே, ஸ்டுடியோ பூட்டி இருக்க, இன்றைக்கி திறக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நேற்று மதியத்துலேருந்தே பூட்டி தான் சார் இருக்குது, உங்களுக்கு எதுவும் ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னு டீ கடைக்கார் கேட்குறாரு. இல்லை, நேற்று மதியத்துலேருந்தே நிற்குதுன்னா அப்போ நேற்று காலையில் வந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், நேற்று மதியம் ஒரு 1-1:30 போல் வந்தார் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. சேகரும் அவர் ஃப்ரெண்டு யோகலிங்கமும் டீ கடையில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டா தாடி வச்சுட்டு இப்படி பரதேசி மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாரு அவர் ஃப்ரெண்டு. யார் பரதேசி? இந்த பேக்கில் 7.5 லட்ச ரூபா பணம் இருக்குது. அதுபோக நீ தர வேண்டிய 50,000 சேர்த்து 8 லட்ச ரூபா வச்சுருக்கேன். நானா பரதேசி அப்படிங்கிறாரு சேகர். அப்புறம் என்னடா, அதுலேருந்து ஒரு 50 ரூபா எடுத்து சலூனில் போய் ஷேவ் பண்ணு, அப்போ தான் மனுஷன் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு யோகலிங்கம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சேகரும் ஃபோன் பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. இதுதான் சார் நடந்துச்சு. நைட்டும் அவர் பைக் எடுக்க வரவே இல்லை அப்படிங்கிறாரு டீ கடைக்காரரு. இப்போது ஸ்டூடியோ பக்கத்தில் இருக்கிற சலூன் கடைக்கு போகிறாரு ஹீரோ. வாங்க சார், கட்டிங் எதுவும் பண்ணணுமா அப்படின்னு சலூன் கடைக்காரன் கேட்குறான். இல்லை, பக்கத்து கடை மூடி இருக்க. எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ. வெளியில் எங்கேயாவது போயிருப்பார் சார், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுவார் அப்படிங்கிறான் சலூன் கடைக்காரன். சொல்லிவிட்டு அவனோட கஸ்டமர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஏட்டையா டென்ஷன் ஆகிடுறாரு. டேய், சார் கேட்டுட்ருக்காரு, ஒழுங்காக பேசாமல் அவங்ககிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு ஏட்டையா. என்ன சார், கஸ்டமர்கிட்ட போய் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறான் சலூன் கடைக்காரன். யார் இவன் கஸ்டமரா அப்படின்னு ஏட்டையா முறைக்க, கஸ்டமர் நான் ஜிபே பண்ணுறேன் பாஸு அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ ஹீரோ கேட்குறாரு, அவர் வெளியில் போயிருக்கிறதா சொன்னேன், வண்டி வெளியவே நிற்குது, எதை வச்சு எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ. எனக்கு எப்படி சார் தெரியும்? பொதுவாக அவர் எங்கே போகணும்னு கடையை கூட்டிகிட்டு தான் போவார், அதனால தான் அப்படி சொன்னேன். நான் நேற்று தான் அவரை பார்த்தேன், இன்றைக்கி பார்க்கல. நீங்கள் வேணும் நான் அந்த டீக்கடையில் விசாரிச்சு பார்க்கலேன் அப்படிங்கிறான். நேற்று எப்போ பார்த்த அப்படின்னு ஹீரோ கேட்க, நேற்று மதியம் நம்ம கடைக்கு சேவ் பண்ண வந்தார் சார். சேவ் பண்ணி முடித்த உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு. 4 மணிக்கு தான் வர சொன்னீங்க, இப்போ சீக்கிரமாக வர சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்படியே ஸ்டூடியோ பக்கத்தில் ஒரு கார் வந்து நின்றுச்சு, அதில் ஏறி போயிட்டார் அப்படிங்கிறான். கார் நம்பர் எதுவும் பார்த்தியா அப்படின்னு ஹீரோ கேட்க, நம்பர் பார்க்கல, ஒயிட் கலர் ஸ்கார்பியோ, பின்னாடி ஒரு சிவலிங்கம் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு அப்படிங்கிறான். அந்த வண்டி எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாரு. அந்த ஏரியாவுக்கு எல்லா சிசிடிவி செக் பண்ண சொல்லி ஏட்டையாவுக்கு ஆர்டர் போடுறாரு ஹீரோ. அப்படியே ஸ்டேஷனுக்கு வர்றாரு. ஏலச்சீட்டு ஐயப்பன் மேலே எந்த ரிமார்க்கும் இல்லை சார். அந்த ஏரியா மக்களும் அவர் ரொம்ப நாணயமானவர் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சேகரோட கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி அவர் காணாமல் போன அன்றைக்கி யார்கிட்டலாம் பேசினாருன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். அவர் ஒய்ஃப் சொன்ன மாதிரி ஒரு 1:48க்கு அவங்களுக்கு அவர் ஃபோன்லேருந்து கால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அந்த லொக்கேஷனை செக் பண்ணி பார்த்தா
கரிமேடு தியாகு சொந்தமான கிரஷர் ஏரியாவை தான் காட்டுது. தியாகுவை ரஃபாக விசாரிச்சா தான் சார் உண்மை வெளியே வரும் அப்படிங்கிறார் எஸ்ஐ. அப்போது தியாகுவோட அடியாள் வக்கீல் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் பிடிச்சி வச்சுருக்க தியாகுவை கூட்டிகிட்டு போய் வந்திருக்கோன்னு வக்கீல் சொல்ல, தியாகு நாங்கள் அரெஸ்ட் பண்ணவே இல்லையே, வேணும்னா போய் லாக்கப்பில் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு ஹீரோ. தியாகுவோட அல்லக்கை ஓவராக சவுண்டு கொடுக்க அவனுக்கு 4 அறை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு ஹீரோ. ஹீரோ அடித்ததை இன்னொருத்தன் வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோவை எம்எல்ஏக்கு போட்டு காட்டுறான். அவன் போலீஸ் புத்தியை என்கிட்டே காட்டுறானா, என் பவர் என்னென்னு அவனுக்கு சீக்கிரமே நான் காட்டுறேன் அப்படின்னு உருமுறாரு எம்எல்ஏ. இந்த சமயத்தில் தியாகுவோட ஃபோன் ஆன் ஆகுது. ஆனால் சிம்மை மாற்றிருக்காங்க. அந்த சிம்மு யார் பேரில் வாங்கினது, அட்ரஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி போலீஸ் அந்த வீட்டை சுற்றி வளைக்குது. உள்ளே போனால் ஒரு ஆன்ட்டி குழந்தைக்கு ஃபோனை காட்டி சோறு ஊட்டிகிட்ருக்காங்க. அந்த ஆன்ட்டிகிட்ட விசாரித்தா அவங்க புருஷன் தான் அந்த ஃபோனை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததா சொல்கிறாங்க. அவங்க புருஷன் யாருன்னு பார்த்தா தியாகுவோட அல்லக்கை. ஸ்டேஷனுக்கு வந்து எஸ்ஐக்கிட்ட அடி வாங்கிட்டு போனால அவன் தான். அவனை அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டு வந்து மல்லாக்கா போட்டு லாடங்கட்டுறாங்க. நீங்கள் தியாகுவை பிடிக்க வந்தப்போ நான் தான் எம்எல்ஏக்கிட்டே போய் உங்களுக்கு ஃபோன் பண்ண வச்சேன். எம்எல்ஏ ஃபோன் பண்ணதால் நீங்கள் தியாகு அண்ணனை விட்டுருவீங்கன்னு நினச்சி அண்ணனை பார்க்க கிரஷருக்கு போனேன். அங்கே அண்ணன் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே சரக்கை போட்டுட்டு தூங்கிட்டேன். காலைல எழுந்திரிச்சு ஒன்று கடிக்க போன இடத்துல தான் அந்த ஃபோன் கிடந்துச்சு. அதைத்தான் எடுத்துகிட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தேன். எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார், என்னை விட்டுருங்க சார்னு கதறான். தியாகு தான் சீக்கிரம் கடத்தி வச்சுருக்கணும், இல்லைன்னா கொலை பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கான எந்த ப்ரூஃபும் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு புலம்புறாரு ஹீரோ. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு 20 வயசு மிகத்தக்க பொண்ணு செத்து போய் கிடக்குது. மூஞ்சியில் ஒரு பச்சை கலர் பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி இருக்குது. தென்னை மரம் ஏற வந்த ஒரு ஆள் இதை பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுக்க போலீஸ் விசாரணையை தொடங்குது. பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் ஸ்பாட்டுக்கு வந்து கதறி கதறி அழுகுறாங்க. பொண்ணோட அப்பாவை தனியாக கூப்பிட்டு ஹீரோ பேசுகிறாரு. மூஞ்சி பிளாஸ்டிக் கவரால் மூடி இருக்குது, முகமே தெரியாமல் ஏன் அழுகுறீங்க, ஒருவேளை வேறு பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. பெற்றவனுக்கு தெரியாதா சார் தான் பொண்ணு யாருன்னு, அது என்னோடய பொண்ணு தான் சார்னு அழுகிறாரு. சரி என்ன நடந்துச்சு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொன்னீங்கன்னா இதை பண்ணவனை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்க எங்களுக்கு வசதியாக இருக்குன்னு கேட்குறாரு ஹீரோ. அந்த பொண்ணோட அப்பாவும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய நகை கடையில் தான் என் பொண்ணு வேலை பார்க்குறா. காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு போகிறவ நைட்டு 11 மணிக்கு தான் வருவா. அன்றைக்கி 11 மணிக்கு மேலே ஆக்கியும் வரலையேன்னு தேடி போனேன். ஃபோன் போட்டு பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருந்துச்சு. அவள் பைக்கை ஸ்டாண்டில் விட்டுட்டு பஸ்ஸில் தான் போவா. பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தா லாஸ்ட் பஸ் வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு எப்பவுமே அந்த லாஸ்ட் பஸ்ஸில் தான் வருவா. பைக் ஸ்டாண்டில் போய் பார்த்தேன், அங்கே யாருமே இல்லை. ஆனால் என் பொண்ணோட பைக் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். காலையில் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி இங்கே வந்து பார்க்க சொன்னாங்க. இங்கே வந்தால் என் பொண்ணு போனமா கிடக்கிறா அப்படின்னு கதறி கதறி அழுகிறாரு. இப்போ ஹீரோ பைக் ஸ்டாண்டில் போய் விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு 10:45 போல் வந்துச்சு சார், பைக் பஞ்சரு, அதனால் ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறான் பைக் ஸ்டாண்ட்காரன். அடுத்து அந்த ஆட்டோக்காரனை பிடிச்சி விசாரிக்கிறாரு. என் ஆட்டோவில் தான் சார் வந்துச்சு, அந்த பொண்ணு சொன்ன அட்ரஸுக்கு தான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அந்த பொண்ணு தெரு முனையிலே இறங்கிருச்சு. ஏன்னு கேட்டேன். நாய்களுக்கு பிஸ்கட் போடணும் அப்படின்னு சொன்னிச்சு, அதனால் நானே இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படிங்கிற ஆட்டோக்காரன். கொலை செய்யப்பட்ட பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அதில் பார்வதி 48 நாள் பிரெக்னெண்ட்டாக இருந்ததா ரெக்கார்ட் இருக்குது. கல்யாணம் ஆகாத பொண்ணு 48 நாள் கர்ப்பமாக இருந்திருக்கான்னா யாரையோ லவ் பண்ணியிருக்கா, அதன் மூலமாக கன்சீவ் ஆகியிருக்கா. கன்சீவ் ஆனது தெரிஞ்சு அவள் காதலனே ஒருவேளை அவளை கொலை பண்ணியிருப்பானோ, முதல்ல அந்த பொண்ணை லவ் பண்ணவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அடுத்ததாக ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருது. வசந்தி சாகும்போது முகத்தை மூடியிருந்த ஒரு க்ரீன் கலர் பிளாஸ்டிக் கவரை பற்றி டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேஸ்டேஜுகளை போட்டு பேக் பண்ணி குப்பை தொட்டில் போடுற கவர் இது. அங்கே மட்டும்தான் அது யூஸ் ஆகும். இது எப்படி பார்வதி இறந்த இடத்துக்கு போச்சுன்னு யோசிக்கிறாரு ஹீரோ. அந்த கவரில் இருக்கிற பார்கோடை ஸ்கேன் பண்ணி யார் இந்த கவரை சேல்ஸ் பண்ணதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி ஒர்க் பண்ண ஜுவல்லர்ஸுக்கு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாரு. அப்போது மேனேஜர் ஒரு மேட்ரு சொல்கிறாரு. இதே கடையில் ஒர்க் பண்ண நடராஜுங்கிற பையன் பார்வதிக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துருக்கான். அதனால் அந்த பொண்ணு என்கிட்ட புகார் பண்ணான், நானும் அந்த பையனை வார்ன் பண்ணி அமிச்சேன் அப்படிங்கிறாரு மேனேஜர். உடனே அந்த பையனோட அட்ரஸ் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. கதவு திறந்தே இருக்குது. உள்ளே போனால் நடராஜ் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கான். அவன் கையில் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. அதில் பார்வதி கொலை செய்யப்பட்ட நியூஸ் வந்திருக்கு.
பார்வதி இறந்து போன நியூஸை படிச்சுட்டு துக்கம் தாங்காமல் தூக்கல் தொங்கியிருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு ஹீரோ. அவனோட ரூம் ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. ஒரு இடம் விடாமல் பார்வதியோட ஃபோட்டோவாக ஒட்டி வச்சிருக்கான். அவன் பார்வதியை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருக்கான். ஆனால் அதை அவகிட்ட சொல்ல தெரியாமல் முரட்டுத்தனமாக சொன்னதுனால அவள் எரிச்சலுக்கு ஆளாயிருக்கான். அது மட்டும் இல்லை, பார்வதி இவன் காதலை ஏற்றுக்காததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். பார்வதி வேற யாரையோட லவ் பண்ணிருக்கலாம். அவனை கண்டுபிடிச்சா ரூட் கிளியராக இருக்கும்ன்ட்டு கான்ஸ்டபிள் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஹீரோ. இப்போது பார்வதியோட அப்பாவை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக விசாரிக்கிறாரு. பார்வதி யாரையாவது லவ் பண்ணாளா, அவளோட நடவடிக்கையில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்குறாரு. பார்வதியோட அப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஹீரோ ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது பார்வதியோட பக்கத்து வீட்டு பொண்ணு ஜீப்பை மறிக்கிறா. இவர் என்னன்னு விசாரிக்க, பார்வதியோட அப்பா உங்ககிட்ட போய் சொல்கிறாரு சார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நைட்டு அவங்க வீட்டில் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு நான் போய் கேட்டேன். வேறு சாதி பையனை பார்வதி லவ் பண்ணுறான்னு அவங்க அப்பாவுக்கு பிடிக்காததால் ஒரே சண்டை. நம்ம சாதி பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நீ கல்யாணமே பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு கத்துனாரு அவங்க அப்பா. எனக்கு பிடிச்ச பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறா பார்வதி. பார்வதியோட அம்மா அவளுக்கு பிடிச்ச பையனையும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்களே அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பா வேறு சாதி பையனை அவள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தெரிஞ்சால் ஊருக்குள்ளே நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, என்னால் அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே முடியாதுன்னு ரொம்ப கோபமாக சொல்லிடுறாரு. ஆனால் இப்போ உங்ககிட்ட அவள் எதுவுமே லவ் எதுவுமே பண்ணலை அப்படின்னு மழுப்புறாரு. அது ஏன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறது அந்த பொண்ணு. அவள் லவ் பண்ண பையன் எந்த ஊர் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ. இல்லை சார், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அந்த பையன் எந்த ஊர் இல்லைன்னு மட்டும் தெரியும், வெளியூருக்கு பையன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுது. இப்போது ஹீரோவுக்கு பார்வதியோட அப்பா மேலேயும் ஒரு சந்தேகம் வருது. பார்வதியை கொலை பண்ண பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் கவர் மும்பையில் தயாரித்து மதுரையில் 3 மெடிக்கலுக்கு அது சப்ளை செய்யப்பட்டிருக்கு. இந்த டீட்டெயில்ஸை கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. ஓகே, நான் அதை விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு தியாகுவையும் அவன் அடையாட்களையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகிறாரு. அப்போது அங்கே எம்எல்ஏ வராரு. என்னப்பா, என்கிட்ட ஃபோனில் அன்றைக்கி பம்மிட்டு தியாகுவை விட்டுறேன்னு சொல்லிவிட்டு ரகசியமாக அவனை தூக்கிட்டு போய் உன் கஸ்டடியில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்கியா, இன்றைக்கி வேறு கோர்ட்டில் ஒப்படைக்கிறா நீ அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாரு. என்னையா பண்ணுறது, எங்கள் கடமையை செய்ய உங்களை மாதிரி ஆட்கள் முட்டுக்கட்டையை போடும்போது நாங்களும் கொஞ்சம் ஆக்டிங்கை போட வேண்டியதாக இருக்குதுல்ல அப்படிங்கிறாரு ஹீரோ. உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கிறேன்னு மிரட்டிட்டு போகிறாரு எம்எல்ஏ. தியாகுவையும் அவனோட அடையாட்களையும் கொலை முயற்சி வழக்கில் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு ஹீரோ. இப்போ ஹீரோ அந்த கிரீன் கலர் கவரை சேல்ஸ் பண்ணது எந்த மெடிக்கல்னு கண்டுபிடிக்க கிளம்புறாரு. முதல்ல போன மெடிக்கலில் இது எங்கள் கடையிலேருந்து சேல்ஸ் ஆன கவர் இல்லை சார் அப்படின்றாங்க. அடுத்த மெடிக்கல்லையும் இது எங்கள் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக இருக்கிறது ஒரு மெடிக்கல் தான். அங்கே போய் விசாரிக்கிறாரு. அந்த மெடிக்கல்காரன் இது எங்கள் கடையிலேருந்து தான் 6ஆம் தேதி வேதிகா ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரி ஆகிருக்குன்னு சொல்கிறான். ஹீரோ உடனே ஏட்டாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வேதிகா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அந்த கவர் எப்படி வெளியே போச்சுன்னு விசாரிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ஏட்டையாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிக்கிறாரு. 6ஆம் தேதி எந்த பொருளும் இங்கே வரலையே அப்படிங்கிறாங்க. ஏட்டையா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி 6ஆம் தேதி எந்த மெட்டீரியலும் அவங்களுக்கு ரிசீவ் ஆகலை சார், கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பார்வதியோட கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணதில் 4 நம்பருக்கு அதிகமாக கால் போயிருக்கு. ஒரு நம்பர் பார்வதியோட அப்பா, இன்னொரு நம்பர் அந்த பொண்ணோட வேலை பார்த்தா மீனாட்சிங்கிற பொண்ணு, 3வது அந்த பொண்ணுக்கு லவ் டார்ச்சர் பண்ண நடராஜ். அந்த நம்பர் இருந்து அதிகமாக இன்கமிங் கால்ஸ் தான் வந்திருக்கு, அவுட் கோயிங் எதுவும் போகலை. 4வதாக ஒரு நம்பர், அந்த நம்பர் யார் பேரில் இருக்குதுன்னு விசாரித்தா கந்தசாமிங்கிற பேரில் இருக்குது. நீங்கள் கடைசியாக விசாரித்த அந்த மெடிக்கல் ஓனர் பேர் தான் கந்தசாமி, அந்த பில்லில் மென்ஷன் பண்ணியிருக்கு. எனக்கு என்னமோ இந்த மெடிக்கல் ஓனர் கந்தசாமி தான் குற்றவாளியாக இருப்பானோன்னு தோணுது சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோ ஜிகேக்கு கால் பண்ணி அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்கிறாரு. வண்டியை திருப்பி மெடிக்கலுக்கு விட சொல்கிறாரு. இப்போ ஜிகே ஹீரோவுக்கு கால் பண்ணுறாரு. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில் அந்த நம்பர் திண்டுக்கல் ரோடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது சார். ஒரு நிமிஷம் சார், அந்த நம்பர்லேருந்து யாருக்கும் கால் போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறாரு. மெடிக்கல்காரன் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு ரூம் புக் பண்ணி வைன்னு சொல்கிறான். இதை ஜிகே ஹீரோக்கிட்ட சொல்ல அவனுக்கும் எனக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாரு ஹீரோ. ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் சார், அப்படியே ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா ஒரே ரோடு தான், அவனை பிடிச்சிடலான்னு சொல்கிறாரு. ஹீரோவும் வேகமாக போய் அவனை பிடிச்சிடுறாரு. அவனை லாக்கப்பில் வச்சு செம்மையாக கவனிக்கிறாரு. எதுக்கடா பார்வதியை கொலை பண்ணான்னு கேட்க, சார் அவள் என் உயிர் சார், என்னோடய காதலி சார், நான் எப்படி சார் அவளை கொலை பண்ணுவேன், பார்வதியை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ. அவனோட தங்கச்சி கல்யாணத்துக்காக நகை வாங்க லலிதா ஜுவல்லரிக்கு போயிருக்கான். அங்கே பார்வதியை பார்த்த உடனே மனசை பறி கொடுத்துருக்கான். அடிக்கடி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கு, டெய்லி போய் கோல்டு காயின் வாங்குறான். பார்வதி போராட்டத்துக்குலாம் பின்னாடியே போகிறான். பார்வதிக்கும் இவனை பிடிச்சிருக்கு, லவ் ஓகே ஆகிடுது. அந்த பொண்ணை ஏமாற்றி லவ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், நான் ஏமாத்தலை, அவளை உயிருக்கு உயிராக காதலித்தேன் அப்படிங்கிறான்.
உயிருக்கு உயிராக காதலிக்கிறவன் எவனும் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ண மாட்டான்டா. நீ தப்பு பண்ணியிருக்க. பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவள் 48 நாள் கர்ப்பமாக இருந்திருக்கா. இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ. இதை கேட்டு அவன் ரொம்ப அழுகுறான். எனக்கும் பார்வதிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் தான் சார் எங்களுக்குள்ள தாம்பத்தியமே நடந்துச்சு. அவளை கடைசியாக பஸ் ஏற்றி விடும்போது அந்த கவரை அவகிட்ட கொடுத்து நாளைக்கு காலையில் வேலைக்கு கிளம்பும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ண சொன்னேன். அவளும் சரின்னு சொன்னான். என் பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கிளம்புனா சார். நான் கூட அவங்க அப்பா அம்மா எங்கள் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவள் கர்ப்பமாக இருக்கிறத தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கா அப்படின்ட்டு குமுறி குமுறி அழுகுறான். அப்புறம் எதுக்கு திண்டுக்கல்லில் ரூம் போட சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ. பார்வதியை கொண்டவனை சும்மா விட்டுற முடியுமா சார்? அங்கே போய் கொலைகாரனை கண்டுபிடிச்சி பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் சார் திண்டுக்கலுக்கு போனேன் அப்படிங்கிறான். கொலைகாரனை கண்டுபிடிச்சி சட்டப்படி தண்டனை நான் வாங்கி கொடுக்குறேன், நீ அவசரப்படாத, உன்னோட வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்பிச்சி வச்சிடறாரு. அப்போ ஏட்டையா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் விசாரிச்சுட்டு பார்வதி கந்தசாமி கல்யாணம் உண்மைதான் சார் அப்படிங்கிறாரு. வேறு யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கிறாரு ஹீரோ. சார், ஒருவேளை அந்த பொண்ணோட அப்பா வேறு ஜாதி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு கொலை பண்ணியிருக்கலாமோ? தெருமுக்கில் இறங்கி வீட்டுக்கு போகிற கொஞ்சம் தூரத்துலேயே தான் கொலை நடந்திருக்கு. அவராக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறாரு ஏட்டு. எனக்கும் அதே சந்தேகம் இருக்குது. சரி, எதுக்கும் சந்தேகத்தை தீர்த்துருவோம்னு சொல்லிட்டு பார்வதியோட அப்பாவை ஸ்டேஷனுக்கு வர வச்சு விசாரிக்கிறாரு ஹீரோ. எதுக்காக உங்கள் பொண்ணு லவ் பண்ணதை நான் கேட்டப்போ இல்லைன்னு சொன்னீங்க. உங்கள் பொண்ணு வேறு ஜாதி பையனை லவ் பண்ணதை தாங்கிக்க முடியாமல் கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப காட்டமாக கேட்குறாரு ஹீரோ. இதை கேட்டு பார்வதியோட அப்பா ஆள ஆரம்பிக்கிறாரு. நான் பெத்த பிள்ளையை நானே எகுது சார் கொல்ல போகிறேன். வேறு ஜாதி பையனை லவ் பண்ணது எனக்கு பிடிக்கலதான். அதுக்காக பெத்த பிள்ளையை கொலை பண்ணுற அளவுக்கு நான் மோசமான மிருகம் இல்லை. ஒரு வயசு பொண்ணு செத்து போனாலே இந்த ஊர் உலகம் 4 விதமாக பேசுவாங்க. லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சால் என்னென்னமோ கதை கட்டி விட்டுருவாங்க. அதுக்கு பயந்து தான் அவள் லவ் பண்ண விஷயத்தை அவங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போது சேகர் காணாமல் போன கேஸில் ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு விசாரிக்கிறதுக்காக சேகர் நடத்திட்டு இருந்த ஸ்டூடியோவை செக் பண்ணுங்கிறதுக்காக சேகரோட ஒய்ஃபை அந்த ஸ்டூடியோட கீயை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அவங்களும் கீயை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. கீயை வாங்கி எஸ்ஐ கிட்ட கொடுத்து உள்ளே போய் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுங்கள், ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ டீ கடையில் போய் மறுபடியும் விசாரிக்கிறாரு. டீ கடைக்காரரு சேகரும் அவர் ஃப்ரெண்டும் டீ சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறாரு. சேகர் கூட டீ சாப்பிட்ட அவர் ஃப்ரெண்டு யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. டீ கடைக்காரர் எனக்கு தெரியாது சார், பேசும்போது ஏதோ லிங்கமோ ஏதோ ஒன்று சொல்லி பேசிக்கிட்டாரு அப்படிங்கிறாரு. உடனே சேகரோட ஒய்ஃபு, சார் யோகலிங்கம் அவரோட பேர், அவன் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு, அவர்கிட்ட தான் காசு கேட்கணுன்ட்டு போயிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு ஹீரோ. யோகலிங்கமும் உடனே ஸ்பாட்டுக்கு வர்றாரு. சேகர் எதுக்காக மீட் பண்ணீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க, எத்தனை மணி இருக்கும், இப்படி அடுக்கடுக்கான கேள்வி கேட்குறாரு ஹீரோ. அவரும் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. நான் சேகருக்கு பணம் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டீ கடை வாசலில் ஒரு செக்குடு ஷர்ட் போட்டிருந்த ஒருத்தன் உட்காந்துருந்தான். டீ கடைக்காரு டீ அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவன் சரியாக பிடிக்காமல் கீழே போட்டுட்டான். 2 பேருக்கும் வாய் தகராறு ஆயிடுச்சு. நான் தான் சமாதானப்படுத்தினேன். அதுக்கப்புறம் சேகர் வந்தான், காசு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் அப்படிங்கிறாரு. சரி, அந்த டீ கடைக்கார்ட்ட சண்டை போட்டாலும் அவன் எப்படி இருந்தான்? அவன் செக்குடு ஷர்ட்டு லுங்கி கட்டியிருந்தான், பீடி குடிச்சிட்டு இருந்தான், கையில் பச்சை குத்தி இருந்தான், அது ஒரு குச்சி மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாரு. உடனே கான்ஸ்டபிள், அது கடப்பாறை முருகன், அவன் கையில் பச்சை குத்தி இருந்தாலும் அது குச்சி இல்லை, அது ஒரு கடப்பாறை, அதைத்தான் அவன் கையில் பச்சை குத்தி வச்சுருப்பான் அப்படிங்கிறாரு. உடனே அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. சார், அவரே பேக்கில் 8 லட்சம் பணம் இருக்குன்னு சொன்னார். நானும் அந்த பேக் அடிச்சிடலான்னு அவரை ஃபாலோ பண்ணி போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சலூன் கடைக்கில் போனார், கொஞ்ச நேரத்தில் எஸ்கேப் ஆகிட்டார் சார். சத்தியமாக நான் அவர் எதுவும் பண்ணலை, அவர் பணத்தையும் எடுக்கலை, என்னை நம்புங்க சார் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறான். எவ்வளோ அடித்தாலும் அதே தான் சொல்கிறான். சரின்னு அவனை விட்டுட்டு ஜீப்பில் கிளம்பி போயிட்டுருக்காரு. இப்போது ஜீப்பில் போயிட்டுருக்கும்போது சேகர் காணாமல் போன வழக்கில் ஒவ்வொருத்தர் பேசுனதையும் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டே வர்றாரு ஹீரோ. டக்குன்னு ஏதோ ஒரு பொறி தட்டுது. உடனே சலூன் கடைக்காரனை தூக்கிட்டு வந்து அட்டி வெளுக்கிறாரு. அன்றைக்கி என்கிட்ட சொன்னதை மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறாரு லத்தியை உருட்டிக்கிட்டே. சார், வெள்ளை கலர் காரில் ஏறி போனார்னு சொன்னேன் சார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? 2 பட்டார்னு ஒரு அட்டி கொடுக்குறாரு. கடைக்கு வந்து சேவ் பண்ணார் சார். ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டார் சார் அப்படிங்கிறான். என்ன பேசினார்? 4 மணிக்கு தானே கூப்பிட்றேன்னு சொன்னீங்க, அதுக்கு முன்னாடியே வர சொல்கிறீங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே போனார் அப்படிங்கிறான். அவர் ஃபோன் பேசுனது உண்மை தான், ஆனால் என்ன பேசினார் உண்மையை சொல்லுன்னு மறுபடியும் ஒரு அடி போடுறாரு. அவன் மென்று முழுங்குறான். சேகரோட
கால் ஹிஸ்ட்ரியை பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுருக்காரு ஹீரோ. நீ சொன்ன டைமில் சேகரோட கஸ்டமர் தான் கல்யாண ஆல்பம் வாங்குறதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. அந்த கால் வர்றதுக்கு முன்னாடி தியாகுவோ அவனோட ஆட்களோ சேகருக்கு கால் பண்ணலை. உண்மையை சொல்லு அப்படின்னு விரட்ட நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான் சலூன் கடைக்காரன். சலூன் கடைக்கு சேவ் பண்ணுறதுக்காக வர்றாரு சேகர். க்ரீம்லாம் அவன் தடவி ஷேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது சேகர் மொபைலுக்கு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா அவரோட கஸ்டமர் கல்யாண ஆல்பம் எப்போ கிடைக்குன்னு கேட்டு கால் பண்ணுறாங்க. நாளைக்கு ரெடி ஆகிடும் வந்து வாங்கிக்கோன்னு பேசிவிட்டு கட் பண்ணிவிட்டு சாஞ்சு உட்கார்றாரு. சலூன் கடைக்காரன் ஷேவ் பண்ண கத்தியை கழுத்தில் வைக்கும்போது ஆச்சுன்னு பலமாக தும்மிடுறாரு. ஷார்ப்பான பிளேடு அவர் கழுத்தை அறுத்துருது. அப்படியே தலை தொங்கிடுது. அண்ணன் அண்ணன்னு அலறான் சலூன் கடைக்காரன். தண்ணி எடுத்து குடிக்க கொடுக்குறான். ஒரு பெரிய இயக்கத்தோட அப்படியே அவர் உயிர் பிரிஞ்சிருது. தலையில் அடிச்சுக்கிட்டு தலையில் உட்காந்து அழுகிறான். அப்போது அவன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறா. முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போனோம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல இவனு கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கள மாமியார் வீட்டில் விட்டுட்டு கடைக்கு வர்றான். சேகரோட டெட் பாடி முன்னாடி உட்காந்து அழுகிறான். எதுக்குன்னு என் கடையில் வந்து செத்த, உனக்கு என்னென்ன பாவம் பண்ணேன், என்னை மன்னிச்சிடனே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடம்பை துண்டு துண்டாக வெட்டுறான். சேகருக்கும் தியாகுக்கும் இருக்கிற சொத்து பிரச்சனை ஊருக்கே தெரியும். அதனால் தியாகு மேலே பழிய போட்டுடலான்னு சேகரோட மொபைலை எடுத்து தியாகுவோட க்ரஷர் ஏரியாவில் போய் போட்டுடுறான். சிக்கன் கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து துண்டு துண்டாக வெட்டப்பட்ட சேகர் உடம்பையும் சிக்கன் பீஸுகளையும் மிக்ஸ் பண்ணி நாய்க்கு போடுறான். கறி சாப்பிட்டு வெறி போன நாய்கள் அவன் வச்சிருக்கிற பேக்கை கடிச்சு இழுக்குதுங்க. கஷ்டப்பட்டு நாய்ங்க கிட்டேருந்து பேக்கை பிடுங்க போராடிக்கிட்டு இருக்கான். இதை பார்வதி தூரத்துலேருந்து பார்த்து சந்தேகப்படுறான். அதுக்குள்ளே போராடி பேக்கை பிடுங்கிக்கிட்டு நடந்து போகிறான். அவனுக்கு தெரியாமலே அவனை ஃபாலோ பண்ணுறான் பார்வதி. அவன் தென்னந்தோம்புக்குள்ளே போய் குழி தோன்றான். பார்வதி மொபைல் ஃபோனில் வீடியோ எடுக்கிறா. ஒரு பெரிய கவரில் மனுஷக்கறியை போட்டு வச்சுருக்கிறான். அதை வெளியே எடுக்கும்போது பார்வதிக்கு ஒரு கால் வருது. அதனால் ஃபோன் ரிங் ஆகுது. நான் வீடியோ எடுக்கிறத தெரிஞ்சுக்கிற அவன் அவளை துரத்துறான். அவள் மேலே பாஞ்சு வாயை பொத்துறான். அவன் கையை கடிச்சிடுறா. வழிதாங்காமல் விட்டுறான். கொஞ்சம் தள்ளி போகிறாவ என்னை விட்டுரு, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு கெஞ்சிரா. யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவ எதுக்கிட்ட வீடியோ எடுத்த அப்படின்னு மறுபடியும் அவள் வாயை பொத்துறான். அவள் தப்பிக்க திமிர்றா. அவன் அவளை போட்டு அமுக்குறான். இந்த பயங்கர போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்வதியோட ஹேண்ட்பேக்கில் இருந்து இந்த கவர் வெளியே வந்துடுது. அதை எடுத்து அப்படியே அவன் மூஞ்சை சுற்றி இருக்கிறான். அதனால் மூச்சு விட முடியாமல் அப்படியே பார்வதி இறந்து போயிடுறா. இதுதான் சார் நடந்ததெல்லாம் போலீஸில் சொல்கிறான். நான் வேணும்னே பண்ணலை சார், கோர்ட்டு ஜெயில்னு என் வாழ்க்கை நாசமாயிடுமேங்கிற பயத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அழுகிறான். சேகரோட சாவு ஒரு ஆக்சிடெண்ட்டு, நீ உடனே அதை மறைக்காமல் போலீஸில் சொல்லியிருந்தா உன் வாழ்க்கை இப்படி நாசமாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அவனை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு நம்ம ஹீரோ. கோர்ட்டில் சலூன் கடைக்காரனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சது. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த கதையை சந்திப்போம் நண்பர்களே.